இப்போ அடுத்ததா பார்க்க போறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தேய்வரையில திரையோதசியில பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதையை பார்க்க போறோம். இந்த தேய்வரை திரையோதசிக்கு அதிதேவதை யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நந்தி. எனவே இந்த தேய்வரை திரையோதசியில பிறந்தவங்க நந்தி வழிபாடு எல்லா சிவன் கோயிலையும் முன்னாடி இருப்பாரு. அதனால எல்லா சிவன் கோயில் இருக்கக்கூடிய நந்திக்கு வழிபாடுகள் பண்ணுங்க. நந்தியினுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி பாத்தீங்கன்னா வீட்டுல 16 டைம் சொல்லுங்க. கண்டிப்பாக பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும், செல்வ நிலை உயரும். இப்போ அடுத்த நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சதுர்த்தசி. தேய்பிரையில சதுர்த்தசியில பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதையை பார்க்க போறோம். இந்த தேய்பிரை சதுர்த்தசிக்கு அதிதேவதை யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மகேஸ்வரன். எனவே இந்த திதியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சிவனுக்கு உண்டான வழிபாடுகளை ரெகுலரா பண்ணிக்கங்க. சிவனுடைய காயத்ரி மந்திரத்தை, மகேஸ்வரனுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை டெய்லி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 16 டைம் சொல்லுங்க. டெய்லி சிவ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது பண்ண பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும், செல்வ நிலை அபிவிருத்தி அடையும்.